வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வைகை ஆறு கடலில் கலக்காதது ஏன். வைகை நதி எல்லா நதிகளுமே கடலில் தான் கலக்கும், ஆனால் வைகை நதி மட்டும் கடலில் கலக்காது. அதுக்கு என்ன காரணம்னா, மீனாட்சி திருக்கல்யாணத்தின் போது பூதகணமான குண்டோதரனி தாகம் தீர்க்க சிவபெருமான் வைகை நதியை உண்டாக்கினார் என்று புராணம் சொல்லுகிறது. இதற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. என்னென்னா, நதிகள் எல்லாம் கடலில் தான் போய் சேரும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வைகை நதி மட்டும் ராமநாதபுரம் கண்மாயில் போய் கரெக்டாக முடிஞ்சிடும். கம்பம் தேனி அந்த பகுதி வழியாக போகும். அது கரெக்டாக போய்ட்டு இந்த ராமநாதபுரம் கண்மாயில் முடிஞ்சிடும். இதுக்கு என்ன காரணம்னா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடந்த போது அதிலிருந்து ஐராவதம் போன்ற யானையும், உச்சை ஸ்ரவஸ் என்னும் குதிரை, காமதேனுன்ற பசு, கற்பக விருட்சம்ன்ற மரம், இப்படி பல வெளியில் வந்துட்டே இருந்தது. இது எல்லாமே மக்களுக்கும் அதிகமான பயன்படும், தேவர்களுக்கெல்லாம் பயன்பட்டன என்பது புராணம் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். இவ்வளவும் தந்த அந்த கடல் கடைசி சிவபெருமானுக்கு என்ன கொடுத்தது அப்படின்னு பார்த்தா அகால விஷம்தான், ஆழகால விஷம்தான். என்னுடைய பெருமாளுக்கே விஷத்தை கொடுத்த அந்த கடலில் போய் சேர மாட்டேன் என்று அப்போவே வைகை ஆறு கோபித்து கொண்டு, நான் கம்மாயிலே சங்கமமாக வைக்கிறேன் அப்படின்ட்டு வைகை அப்போவே முடிவு பண்ண மாதிரி புராணங்களில். இதை நலவெண்பான்ற இதில் புகழேந்தி புலவர் அருமையாக பாடியிருப்பார். அந்த புகழேந்தி புலவர் பாடினது எப்படின்னா, நாரியிட பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாரியிடம் புகுதா வைகையே, மாறி இடத்து புறத்தும் இருக்கரையும் பாய்ந்து நடந்தும் தமிழ் பாண்டிய நாடு. இப்படி அழகாக அவர் எழுதி வச்சிருக்காரு. அதனால் வைகை நதி கடலில் ஏன் கலக்கலைன்னா, சிவபெருமானுக்கு அங்கே விஷம் சாப்பிட்டதுனால கடல் மீது வைகை ஆற்றுக்கு ஒரு கோபம். அதான். நன்றி.